Welcome Chelaguttis, welcome to Namma Ooru Singgari's YouTube channel. So welcome to Great Krigalan Magic Show. இந்த ரெசிபியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா Nasi Mangga Pulut. So தாய்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா இத Thai sticky rice with mango அப்படினு சொல்லுவாங்க. Come on. வச்சி பூ முடிச்சி நின்றாளா நம்ம ஊரு சிங்காரி. வணக்கம் Chelaguttis, welcome to Namma Ooru Singgari's YouTube channel. So welcome to Great Krigalan Magic Show. Welcome back with a sweet recipe. நான் பழைய போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோட போன வீடியோ வந்துட்டு அசாம் படாஸ் இக்கான் பாரி நான் செஞ்சுருந்தேன். ஸோ அதோட கண்டினியூவேஷன் இப்போ வந்துட்டு நான் வந்து அதுக்கு ஒரு டிசர்ட் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு டிசர்ட் வீடியோ செய்யலாம், கொஞ்சம் ஈஸியாகவும் அதே மாதிரி சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு டிசர்ட் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம வந்து மாம்பழத்தை வச்சு என்னென்ன செய்வோம், மாம்பழம் ஜூஸ் செய்வோம், இல்லை வேறு என்ன எக்ஸ்ட்ராவான மேங்கோ மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நம்ம செய்வோம். ஸோ மாம்பழத்தை வச்சு தாய்லாண்டில் வந்து இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Nasi Mangga Pulut. ஸோ மலேசியாவில் இருக்கிறதுனால மலேசியாவில் அவங்க வச்சுருக்க பேர் இது. ஸோ தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை Thai sticky rice with mango அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்க்ரீடியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ். ஸோ மலேசியாவில் வந்துட்டு இது கொஞ்சம் ஃபியூஷனாக நிறைய விதமாக செய்வாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டுரியான் வச்சு செஞ்சு நான் பார்த்துருக்கேன், சிம்படா வச்சு கூட செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விதவிதமான பழங்கள் வச்சு கூட செய்யலாம். பட் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக் வேன்னு பார்த்தீங்கன்னா வித் மாம்பழம் தான். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து மெயினாக நமக்கு தேவை Gluntious ரைஸ், அதாவது ஸ்டிக்கி ரைஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மலேசியாவில் வந்து எங்களுக்கு இந்த அரிசி கிடைக்கும். ஸோ நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே செய்கிறேன் அப்படின்னா. ஸோ இந்தியாவில் வந்துட்டு நான் பார்த்தேன் நிறையவே கிடைக்குது Gluntious ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமேசான் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி வாங்கி நீங்கள் பண்ணணுன்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அது வந்து ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு எந்த வகையான அரிசி வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக அவிச்சு செய்யும்போது கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி அரிசி என்னவோ நீங்கள் அதை கூட வச்சு செய்ய முடியும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த அரிசி வேணும். இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடியே ராத்திரி வந்து நீங்கள் ஒரு நாள் ஓவர் நைட் சோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் அதை அவிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அதை சுத்தமாக கழுவி கிளியராக நீங்கள் அரிசியை பார்க்குற அளவுக்கு சுத்தமாக கழுவி வச்சுருக்கணும். ஸோ இது வந்து புலுட், அதாவது ஸ்டிக்கி ரைஸ். இதை நான் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 கப், அதாவது ஒரு 500 ml கிட்ட தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நமக்கு வந்துட்டு ப்ரௌன் சுகர், ஸோ ஒயிட் சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தேவையான அளவு வந்து ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு. அண்ட் இதுக்கு தேவை வந்து மாங்காய். அண்ட் இது வந்து பண்டான் இலை, இது வந்து இந்த சோறு அவிக்கும் போது போடுறதுக்கு. அண்ட் உப்பு தேவையான அளவு. எந்த ஒரு ஸ்வீட் டிஷ் செஞ்சாலுமே அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்கணும்னு செய்வாங்க. இங்கே உள்ள நிறைய கஞ்சிங்க, இனிப்பு கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சியில் கூட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ அதுக்காக உப்பு. அண்ட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணணும், அதை நான் இங்கே வைக்க மறந்துட்டு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு அந்த பால் செய்கிறப்போ நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணலை, நான் இது மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் பானையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல கொஞ்சம் தண்ணி, அதில் இந்த அளவில் பாதி தண்ணி ஊற்றி நம்ம சூடு காட்ட வச்சுட்டு இப்போ திறக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ சுட இருக்குது. இதில் வந்து ஒரு வெள்ளை காட்டன் கிளாத், ஸோ இதை நம்ம இதில் போட்டுட்டு அடைச்சிருக்கோம். ஸோ வெள்ளை துணி இதில் போட்டுட்டு இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ அரிசியை உள்ளே போட்டுட்டு இந்த ஒரு பண்டான் இலையை வந்து நம்ம கட்டி உள்ளே போட போகிறோம். உள்ளே போட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு வந்து நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம், அதாவது ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு நல்ல வெள்ளை ஒயிட் காட்டன் கிளாத்தில் வந்து நான் ரைஸை போட்டுட்டு இந்த பண்டான் இலை மட்டும் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இலையை வந்து நம்ம கட்டி உள்ளே போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் துணி இப்படி பரப்பி போடுறேன் அப்படின்றதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சூடாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு வந்து நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அந்த சாஸை வந்து நம்ம செஞ்சிடலாம். அதாவது அந்த கோகோனட் சாஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஃபர்தராக அந்த மாங்காய் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே இது ரெடி ஆனதும் அதோட ப்ரிப்பரேஷனை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு சாஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம அது சொன்னேன் இல்லையா, இந்த நாசி இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து கோகோனட் மில்க் சாஸ் செய்யணும். ஸோ அதை தான் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து முதல் தேங்காய் பால் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் சூடு காட்டிட்டு அது லேசாக சூடானதும் இந்த தேங்காய் பால் உங்களுக்கு சாஸ்க்கு தேவையான அளவு, ஸோ இது வந்து ஒரு 500 ml இருக்கும் இந்த தேங்காய் பால். ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு 3-4 கரண்டி நான் இதில் ஊற்ற போகிறேன். ஸோ தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பிஞ்ச் உப்பு. ஸோ 3 to 4, அதாவது உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 போடுறேன் டேபிள் ஸ்பூன். 3 4 அண்ட் இது வந்து கரையறதுக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பண்டான் இலை இதையும் ஒன்று நம்ம போடுறோம். இது வந்து ஒரு வாசத்துக்கு தான் நம்ம போடுறது, வந்து ஒரு ஃப்ளேவர் தான். ஸோ அங்கே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் இது மட்டும் வச்சு செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து அந்த வாசம் தான். ஸோ இப்போ இதோட எக்ஸ்ட்ராக்ட், அதாவது இதோட எசன்ஸ் எல்லாம் கூட கிடைக்கிது பேக்கரி ஷாப்ஸ் அந்த மாதிரி. இதில் நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதை உள்ளே போட்டுட்டு மிதமான சூட்டில் வந்து நம்ம இந்த தேங்காய் பாலை வந்து மிதமான சூட்டில் இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த சர்க்கரை நல்லா எல்லாம் இலகி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கரண்டி இதில் போட்டு அதை கொஞ்சம் திக்கான சாஸ் மாதிரி எடுக்க போகிறோம். நீங்கள் கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது போட தேவையில்லை, ஏன்னா அதே உங்களுக்கு திக்னஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் கண்டன்ஸ் மில்க் போடலை, பியூரான கோகோனட் மில்க்லேயே நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால டேஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் தம்பா பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, வச்சிங்கன்னா பேர்ன் ஆயிரும், அப்புறம் ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்லோலியே வச்சு நீங்கள் ஸ்டர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஊற்றுனதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. ஸோ திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு திக் ஆகணும், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஸ்டிக்கி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்துட்டு நம்ம அதோட அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை இலையை எடுத்துட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த ரைஸ் வந்து சூடாக இருக்கும்போதே நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் இருக்குது இல்லையா, மீதி அந்த 500 ml வந்துட்டு நான் ஒரு 300 ml தான் அந்த சாஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணேன். மீதி 200 ml வந்துட்டு நான் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு அண்ட் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு இந்த தேங்காய் பால் மிக்சரை வந்து இந்த ரைஸில் நம்ம இப்போ ஊற்றணும். ஸோ இதில் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி
இது சூடாக இருக்கும் போதே செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை ஆறிடுச்சுன்னா வந்து அது ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது நல்லா சுட சுட இருக்கும்போதே நீங்கள் அந்த தேங்காய் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இது அழகாக கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து செட் ஆகிறதுக்கு விட்டுறணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம இதை செட் ஆகிறதுக்கு ஒரு துணியில் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். ஸோ மாங்காய் வெட்டிடலாம். Come on. ஸோ நம்மளோட நாசி மங்கா புலுட் அதாவது மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மாம்பழம் ஒரு பீஸ், அது கூட இந்த தேங்காய் பால் சாஸில் வந்து நம்ம டிப் பண்ண சோறு, அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட் டிசர்ட்னு சொல்லுவாங்க. இருமா டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. wait first I finish I give you wait. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசர்ட் நீங்கள் கொடுத்தா யாருமே வேணான்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்குது. மாம்பழம் எவ்வளோக்கு எவ்வளவு பழமாக இனிப்பாக கிடைக்குதோ இந்த சாப்பாடோட ருசி அந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி பிடிக்கும். ஸோ நிச்சயமாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சிங்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் தட்டிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். ஸோ டூ சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.